ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நாம் பாயாசம் செய்ய போகிறோம். இன்றைக்கி ஈதுல் அதா. எல்லாருக்கும் ஈத் முபாரக், பக்ரீத் முபாரக். நம்ம பாயாசம் செய்ய ரெடி ஆகிட்டோம். பால் பாக்கெட் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். 2 பால் பாக்கெட் தான் நம்ம வாங்கியிருந்தோம். சும்மா வீடு வரைக்கும் தான் செஞ்சோம். பால் பாக்கெட் கட் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துருவோம். சூப்பராக வந்தது பாயாசம். அந்த ஜவ்வரிசியையும் ரவையும் போட்டு செய்வோம் இல்லையா, அந்த பாயாசம் தான் நான் செஞ்சுருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி சேமியா இல்லை, ரம்ஜானுக்கு நம்ம சேமியா செஞ்சுட்டோம் இல்லையா, ஜவ்வரிசியை ஒரு டப்பாவில் போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம வணக்கிக்கணும். அது கண்ணாடி பதம் வந்துட்டால் தான் அது வெந்துச்சுன்னு அர்த்தம். ஜவ்வரிசியை முதல்ல போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதை வதக்கிட்டே இருந்தோம். அதுவும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா தான் செய்வாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டு செஞ்சேன். பால் ஒரு பக்கம் தனியாக அதை சூடு பண்ணிக்கணும். நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தா நல்லா வெந்திருந்தது. பாலையும் தூக்கி அதில் போட்டு ரவையும் போட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். நட்ஸு பாதாமெல்லாம் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் உரித்து சின்னதாக கட் பண்ணி அதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம தாளித்து லவங்கப்பட்டை ஏலக்காய்லாம் போட்டு தாளித்து பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ஸ்மெல்லு வேறு செம்மையாக இருந்துச்சு. நான் 2-3 கிளாஸ் குடிச்சிட்டேன். பக்கத்து வீட்டுக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பக்கத்துலேருந்து எங்கள் அத்தை பூரியும் சிக்கன் சாலாவும் கொடுத்துட்டாங்க. அதையே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டோம். பாயாசத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்டுக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா திடீர்னு பாயா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாயா நம்மளுடைய ஃபேவரட் மட்டன் பாயா. பூரியில் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, எங்கள் வீட்டுக்காரர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். 65 செய்யணுமா. அதுக்கப்புறம் பீஃபும் வாங்கிட்டு வந்திருந்தார். பீஃப் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் இருக்குது இல்லையா, அதை நல்லா சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளிலாம் எங்கள் வீட்டுக்காரர் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஹெல்ப் நல்லா பண்ணுவார் அதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம், அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சாச்சு. வேக வச்ச கறியும் எடுத்தாச்சு. நல்லா கொழுப்பாக இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டேஜில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்மெல்லு நல்லா வரும், பிரியாணி ஸ்மெல்லு. ஒரு பக்கம் சிக்கனையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்லையே, அதையும் போட்டு 65ஆக பொரித்து எடுத்துட்டோம். எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டேன். அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் சூப்பராக வந்திருந்தது. உதிரியாக நல்லா இருந்துச்சு. எல்லா டைமும் நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் நல்லா இருக்குமா இல்லையா நீங்கள் டவுட் படுறீங்க. நிஜமாலே சொல்கிறேன், நல்லா தான் இருந்தது. ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, ஒரு பக்கம் சிக்கன் 65யும் ரெடி ஆகிடுச்சு. மதியானம் ஃபுல்லாக சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அம்மா வீட்டில் போனால் அம்மா இந்த தம் சேமியா செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதையும் ஒரு பிடிச்சிட்டு பக்ரீத்தை சூப்பராக முடிச்சிட்டோம். உங்களுக்கு பக்ரீத் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஈத் முபாரக் டு ஆல்.